வெல்கம் டு தி ஸ்டடி அண்ட் சால்வ் சிவில் சேனல். ஸோ இதில் ஒவ்வொரு சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸாக வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாங்கிற ஐடியாவில் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ரீஇன்ஃபோர்ஸ்ட் சிமெண்ட் கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸ், இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ரீஇன்ஃபோர்ஸ் கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து சாலிடாக நிறைய கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வாட் எவர் பி த எக்ஸாம், அந்த டிஆர்பியாக இருக்கலாம், இல்லை எஸ்எஸ்சி ஜேஇயாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஐஎஸ்ஆர்ஓக்குள்ளே தான் இருக்கலாம், இல்லை கேட் எக்ஸாம்ஸாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் டிசைன் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ் கான்க்ரீட் எலிமெண்ட்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வராமல் நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. அண்ட் சீயிங் டு த டைப் ஆஃப் கொஷின்ஸ், ஸோ நம்மளுக்கு இதில் 3 விதமான கொஷின்ஸ் ஆர்சிசிலேருந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று கான்செப்ட் பேஸ்டு கொஷின்ஸ் லைக் க்ரீப்னா என்ன, ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்னா என்ன, அப்படி இல்லைன்னா ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் பற்றின இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்ட் பேஸ்டு கொஷின்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது டைப் ஆஃப் கொஷின்ஸ் மெமரி பேஸ்டு கொஷின்ஸ். ஸோ வாட் டு வி மீன் பை மெமரி பேஸ்டு கொஷின்ஸ்? இதில் வந்து நம்மளுக்கு நார்மலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலமில் எத்தனை நம்பர் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும், இல்லை ஒரு பீமில் வந்து டென்ஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டோட பெர்சன்டேஜ் என்ன, அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஃபார்முலா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. எஃப்சிஆரோட ஃபார்முலா என்னது, ஈயோட ஃபார்முலா என்னது, இந்த மாதிரி நம்ம நிறைய படித்து வச்சு அதை டேரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரியான மெமரி பேஸ்டு கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் தேர்ட் டைப்பில் தான் வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 3 டைப்பை நம்ம கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் இந்த டைப் 1 and 2லேருந்து வரப்போகுது. லைக் ஐதர் கான்செப்ட் பேஸ்டு கொஷின்ஸ், அப்படி இல்லைன்னா மெமரி பேஸ்டு கொஷின்ஸ். இந்த 2ல் தரோவாக இருந்தாலே நம்மளால் நிறைய கொஷின்ஸ் ஆர்சிசியிலேருந்து கிளிக் பண்ண முடியும். ஸோ இனிமேல் வரக்கூடிய சப்சிக்வெண்ட் வீடியோஸில் ஆர்சிசி பற்றின அதர் வீடியோஸ் வரும். ஒவ்வொரு வீடியோலையும் ஏதாவது கொஞ்சம் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம். அதுக்கு அகெயின் கீழே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் போனீங்க அப்படின்னா சின்ன குவிஸ் மாதிரி இருக்கும். ஸோ வாட் எவர் யூ ஹவ் லேர்ன்ட் யூ கேன் செக் இட் ஓவர் தர். நம்ம படித்ததை வச்சு அந்த குவிஸ் அட்டன் பண்ணி அதுக்கு இமீடியட்டாக உங்களால் ஆன்சர்ஸையும் வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆர்சிசி ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் இருக்க பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரீஇன்ஃபோர்ஸ் சிமெண்ட் கான்க்ரீட், ஆஸ் வி ஆல் நோ இட் இஸ் அ காம்போசிட் மெட்டீரியல். ஸோ இதுக்கு ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்? ஆர்சிசி வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் கான்க்ரீட் அண்ட் ஸ்டீல், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதையே வந்து இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா பிகாஸ் இட் டிசைடட் வாட் மெத்தட் வி ஹேவ் டு யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வந்து ஒரு கம்பெனிலேருந்து மேனுஃபேக்சர் ஆகி வருது. அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்வியஸாக நம்ம எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம்ஸ், கர்வ்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால we can tell இப்படி தான் இது பிஹேவ் பண்ணும் அப்படின்னு. இப்போ இது ஒரு பிரிக்காக இருக்கட்டும், அந்த பிரிக்கோட குவாலிட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பிரிக் வந்து எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஆர்சிசியை பொறுத்த வரைக்கும் 2 டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கான்க்ரீட் அண்ட் ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து டுகெதர் they are going to act as a single material. அதனால தான் இந்த காம்போசிட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு கான்க்ரீட்டில் நம்ம ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது ரெண்டும் சேர்ந்து வந்து ஆர்சிசி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸை எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? இஃப் இட் இஸ் கோயிங் டு பி அ ஃப்ளெக்சுரல் மெம்பர். ஸோ ஃப்ளெக்சுரல் மெம்பர்னால் உங்களோட பீம் எடுத்துக்கோங்க. உங்கள் பீம் மாதிரியான ஃப்ளெக்சுரல் மெம்பராக இருந்ததுன்னா ஐதர் நம்ம டென்ஷன் ஃபேஸில் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா கான்க்ரீட் இஸ் குட் இன் கம்ப்ரெஷன் பட் பேட் இன் டென்ஷன். ஸோ டென்ஷன் ஃபேஸில் அதில் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா டபுள் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன்ஸ் மாதிரி வர்றப்ப த்ரூ அவுட் த மெம்பர் யூனிஃபார்மாக யூஸ் பண்ணுவோம். அண்ட் வாட் அபவுட் கம்ப்ரெஷன் மெம்பர்ஸ்? இப்போ கம்ப்ரெஷன் மெம்பர் காலம் மாதிரியான மெம்பர்ஸில் யூனிஃபார்மாக அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருப்போம். இந்த 2 பேசிக் திங்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் கம்ஸ் த மெத்தட்ஸ். ஸோ நார்மலாக நம்ம வந்து 3 மெத்தட்ஸ் இது வரைக்கும் படிச்சுருந்துருப்போம். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட், அல்டிமேட் லோட் மெத்தட் அண்ட் லிமிட் ஸ்டேட் டிசைன் மெத்தட். ஸோ வென் ஒன் மெத்தட் gives us some discomfort or disadvantage, we go on to the next method. கரெக்டாக அப்படி டெவலப் ஆனது தான் இந்த 3 மெத்தடும். அப்போ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் ஆக்சுவலாக என்ன பண்ணாங்கன்னா they never cared about the loads. இந்த எலமெண்ட்டால் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க முடியும் அது மட்டும்தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுது. அப்போ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டீல் அப்படின்னா அதோட ஈல்டு ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஈல்டு ஸ்ட்ரென்த் அப்படி இல்லைன்னா 0.2% ஆஃப் த ப்ரூவ் ஸ்ட்ரெஸ் என்னவோ அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஈல்டு ஸ்ட்ரென்த்தை ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டினால் டிவைட் பண்ணி நம்மளுக்கு அதோட ஈல்டு ஸ்ட்ரென்த் என்னன்னு கிடைக்குது. அதே மாதிரி நம்ம கான்க்ரீட்டோட அல்டிமேட் ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த கான்க்ரீட்டை அதுக்கும் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியால் டிவைட் பண்ணால் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் என்னங்கிறது அதுலேருந்து நம்மளுக்கு டிசைன் ஸ்ட்ரென்த் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்போ இதில் எங்கேயுமே இந்த ஸ்ட்ரக்சரால் எவ்வளோ மேக்ஸிமம் லோடு தாங்க முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியவே இல்லை. இது மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ், இதுக்குள்ளே அந்த மெம்பரை டிசைன் பண்ணிடணும், இதுக்குள்ளே அதை டிசைன் பண்ணிடணும், அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்லேயே போயிட்டுங்க. அப்போ வாட் வி தாட் இஸ் நம்ம மேபி ஓவராக வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம், இல்லை ரொம்ப வந்து அந்த கான்க்ரீட்டோடையோ இல்லை அந்த ஸ்டீலோட ஃபுல் ப்ராப்பர்ட்டிஸை யூட்டிலைஸ் பண்ணவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கன்சிடரேஷன்ஸ் இல்லை. அதனால் வந்தது தான் அல்டிமேட் லோட் மெத்தட்.
ஸோ அல்டிமேட் லோட் மெத்தடில் என்னென்னா அந்த ஸ்ட்ரக்சரோட அல்டிமேட் லோட் என்ன அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. மேக்ஸிமமாக எந்த அளவுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை லோட் பண்ணலாம் அதுக்கு சம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ட் இஸ் நம்மளுக்கு இதில் கொலாப்ஸ் லோடில் சேஃப்டி இருந்தது, ஆனால் நம்மளுக்கு ஒரு சர்வீசபிலிட்டிங்கிற ஆப்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. வாட் இஸ் தட் சர்வீசபிலிட்டி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரில் இல்லை ஒரு பில்டிங்கில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் இருந்துகிட்ருக்கோம். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொலாப்ஸ் ஆகலை, அது கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகலை, ஆனால் அதில் பயங்கரமான கிராக்ஸ், பயங்கரமான டிஃப்ளெக்ஷன்ஸ். அப்போ அந்த யூஸருக்கு அதில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதில் வந்து இட் கிரியேட்ஸ் அ ஃபியர், ரைட்? ஸோ அப்போ அந்த பில்டிங் வந்து இட் இஸ் நாட் சர்வீசபிள். அப்போ அந்த பில்டிங் இப்போது உடஞ்சி விழலை அப்படிங்கிறதுக்காக அது எவ்வளோ மோசமான நிலைமையில் இருந்தாலும் அதில் வந்து ரெசிடென்ட்ஸ் இருக்க முடியுங்கிறது இல்லை. அப்போ அதை தான் நம்ம சர்வீசபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சர்வீசபிலிட்டி ஆஸ் வெல் அஸ் சேஃப்டி இது ரெண்டும் கொடுக்குறது தான் லிமிட் ஸ்டேட் டிசைன் மெத்தட். அப்போ லிமிட் ஸ்டேட் டிசைன் மெத்தட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா லோடு, இப்போ அல்டிமேட் லோடு என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும், அதை ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டினால் டிவைட் பண்ணி அதை கன்சிடர் பண்ணோம். அண்ட் அகெயின் ஸ்ட்ரெஸ்ஸு, நம்மளுக்கு மேக்ஸிமம் அந்த இதோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறது தெரியும், அதையும் ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியால் டிவைட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் என்னங்கிறது தெரியுது. அப்போ அல்டிமேட் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் கிடைக்கக்கூடிய சர்வீசபிலிட்டி, அல்டிமேட் லோட் மெத்தடில் கிடைக்கக்கூடிய லோடிங், இந்த ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறது தான் லிமிட் ஸ்டேட் டிசைன் மெத்தட். அப்போ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியால் டிவைட் பண்ணி கன்சிடர் பண்ணுறோம். அல்டிமேட் லோட் மெத்தட் மாதிரி லோடை வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியால் மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு அது லோடு என்னங்கிறதையும் கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இந்த இட் கிவ்ஸ் போத் சேஃப்டி as well as serviceability and strength. இதுதான் லிமிட் ஸ்டேட் டிசைன் மெத்தட். ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னா அதில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ். ஸோ கான்க்ரீட்டில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆப்வியஸாக அக்ரிகேட்ஸ் யூஸ் பண்ணுவோம், வாட்டர் யூஸ் பண்ணுவோம், சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம். இஃப் நீடட் வி கோ ஃபார் சம் அட்மிக்சர்ஸ் ஆல்சோ. இதில் அக்ரிகேட்டோட வால்யூம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் த டோட்டல் கான்க்ரீட் வால்யூம். அப்போ கான்க்ரீட் வால்யூமில் இருக்கிறதுலே ஜாஸ்தி என்ன அப்படின்னா அக்ரிகேட்ஸோட வால்யூம் தான். அப்போ இந்த அக்ரிகேட்ஸோட வால்யூம் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறனால the ability to control the concrete properties அதுவும் அக்ரிகேட்ஸ்க்கு ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் அகெயின் அக்ரிகேட்ஸில் கோர்ஸ் அக்ரிகேட்ஸ், ஃபைன் அக்ரிகேட்ஸ் நம்மளுக்கு தெரியும். இதில் கோர்ஸ் அக்ரிகேட்ஸ் வந்து 10, 20, 40 இதெல்லாம் கோர்ஸ் அக்ரிகேட்ஸ் யூஸ் பண்ணுற சைஸஸ். அண்ட் ஜென்ரல் ஆர்சிசி ஒர்க்ஸ்க்கு நம்ம நார்மலாக 10 to 20 mm யூஸ் பண்ணுவோம். இது டேம் மாதிரி பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாஸ் கான்க்ரீட் ஒர்க்ஸ்க்கு 150 mm வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது மேக்ஸிமம் சைஸ். ஸோ ஒரு மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் த அக்ரிகேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் நாட் பி கிரேட்டர் தேன் 1/4 த மினிமம் திக்னஸ் ஆஃப் த மெம்பர். இப்போ லென்த், பிரெத், டெப்த் அப்படின்னு ஒரு 3 விஷயம் இருக்குது. அதில் இப்போ ஒரு பீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பிரெத் ஒரு 250 mm, டெப்த் ஒரு 300 mm இருக்குது. அப்போ அந்த பிரெத்து தான் அதில் இருக்கக்கூடிய மினிமம் திக்னஸ். அந்த திக்னஸோட 1/4, அப்போ 250/4, அதை விட ஜாஸ்தியாக அக்ரிகேட்டோட சைஸ் இருக்கக்கூடாது. அடுத்து இந்த அக்ரிகேட்டோட டென்சிட்டி வச்சு கான்க்ரீட்டை எப்படி பண்ணாங்க. ஸோ லைட் வெயிட் கான்க்ரீட், ஹை டென்சிட்டி கான்க்ரீட் இது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் த அக்ரிகேட். ஸோ இந்த டென்சிட்டினாலே நம்மளுக்கு தெரியும் வெயிட் பை வால்யூம். ஸோ அந்த மாஸ் பை வால்யூம். ஸோ அந்த மாஸ் பை வால்யூம் அப்படிங்கிறனால 30 to 40 kN/m³ வரைக்கும் இருந்தது அப்படின்னா அந்த அக்ரிகேட்ஸை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற கான்க்ரீட்டை ஹை டென்சிட்டி கான்க்ரீட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் அஸ் எ ஷீல்ட் இன் அட்டாமிக் ரியாக்டர்ஸ். ஸோ தட் அந்த மாதிரியான கான்க்ரீட்டை தாண்டி நம்மளுக்கு வந்து வேறு ரேடியேஷன்ஸ் வராது அப்படிங்கிறனால. ஸோ த ஹெவி அக்ரிகேட்ஸாக மேக்னடைட், ஹீமடைட், லிமோனைட் அண்ட் பேரைட்ஸ் எக்ஸெட்ரா. அண்ட் சம்டைம்ஸ் இதில் வந்து ஸ்டீல் பஞ்சிங்ஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹெவி வெயிட். அப்புறம் நாமினல் மிக்ஸ் டிசைன். நாமினல் மிக்ஸ் டிசைன் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுக்கு இந்த கான்க்ரீட்டில் நார்மலாக நம்ம ஒரு மிக்ஸ் டிசைன் கேல்குலேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஆனால் சர்டைன் அன்இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸுக்கு நம்ம டேரெக்டாக ரேஷியோஸ் 1:1.5:3, 1:2:4 இந்த மாதிரி ரேஷியோஸில் டேரெக்டாக அதுக்கான மெட்டீரியல்ஸை எடுத்து யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி டேரெக்டாக யூஸ் பண்ணுறது தான் நம்ம நாமினல் மிக்ஸ் டிசைன் அப்படின்னு சொல்கிறோம். எந்த இது வரைக்கும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குன்னா M5 to M20க்கு அந்த மாதிரி மிக்ஸ் ரேஷியோஸ் ரெடிலி அவைலபிள். அடுத்தது கோட்ஸை பற்றின ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி. லைக் நம்ம ஃபாலோ பண்ணுறது IS கோட்ஸ், இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். இதே மாதிரி ACI அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட்ஸ் இருக்குது, அடுத்து பிரிட்டிஷ் கோட்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா கோட்ஸ்லேயுமே வந்து கான்க்ரீட்டோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்துக்கு அப்படின்னு சில ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். நம்மளும் இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட்ஸ் மூலமாக கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் என்ன இதெல்லாமே கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு இதுக்கான ஃபார்முலாஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிப்போம். ஸோ இந்த எல்லா கோட்ஸையும் கம்பேர் பண்ணுறப்ப இந்த கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வந்து டிசையர்ட் கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்துக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. அமெரிக்கன் கோட்ஸ்லையும் பிரிட்டிஷ் கோட்ஸ்லையும்
ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது. ஆனால் இந்தியன் கோட்ஸில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. கம்பேர்ட் டு த அதர் 2 கோட்ஸ் வி ஹாவ் சம் ஹையர் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த். இது எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, இருக்கக்கூடிய வால்யூம் ஆஃப் காங்க்ரீட்டில் பிரிட்டிஷ் கோட்ஸும் அமெரிக்கன் கோட்ஸும் சஜஸ்ட் பண்ணுறதை விட இந்தியன் கோட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய சிமெண்ட்டோட வால்யூம் வந்து ஜாஸ்தி. அதனால் நம்மளுக்கு கம்பேரேட்டிவ்லி வி ஆர் கோயிங் டு கெட் சம் ஹையர் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ ஃபார் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த். அடுத்தது ஃபார்முலாஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதில் கொஞ்சம் மெமரி பேஸ்டு கொஷின்ஸ் வரதுக்கான இது வந்து ஜாஸ்தி. ஸோ இதில் டென்சைல் ஸ்ட்ரென்த்துக்குள்ள ஃபார்முலா, காங்க்ரீட்டோட டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து நார்மலாக இதில் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்லேருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 0.7 ரூட் FCK. அடுத்து மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி 5000 ரூட் FCK. இதுக்கு முன்னாடி 5700 ரூட் FCK இருந்தது. அதுக்கப்புறமா சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறமா ஆஸ் பர் IS 456/2000 5000 ரூட் FCKன்னு சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது ஷ்ரிங்கேஜ் ஸ்ட்ரெயின் வந்து 0.0003. இதெல்லாம் காங்க்ரீட்டோட அந்த பேசிக் வேல்யூஸ், இது படிச்சே ஆகணும். அடுத்தது க்ரீப் கோஎஃபிஷியன்ட். ஸோ க்ரீப் கோஎஃபிஷியன்ட் படிக்க முன்னாடி க்ரீப் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் அ டைம் டிபெண்டன்ட் ஸ்ட்ரெயின் அண்டர் சஸ்டெயின் லோடிங். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு காங்க்ரீட் பில்டிங் இருக்குது, இல்லை ஒரு காங்க்ரீட் எலமெண்ட் இருக்குது. அந்த காங்க்ரீட் எலமெண்ட்டில் லோட் ஆக்ட் ஆக ஆரம்பித்த உடனே இன்ஸ்டன்டேனியஸாக ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கும். இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்ட்ரெயினுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, நாள் ஆக ஆக அந்த லோடிங் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஒரு ஸ்ட்ரெயின் டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ வித்தவுட் கன்சிடரிங் தட் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்ட்ரெயின், நம்மளுக்கு அப்புறமா வரக்கூடிய ஸ்ட்ரெயினை தான் க்ரீப் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, க்ரீப் ஸ்ட்ரெயின் வந்து as time goes on, creep strain keeps increasing and a creep coefficient keeps decreasing. அப்போ க்ரீப் ஸ்ட்ரெயின் இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். சின்ன வயசில் நம்மலாம் வந்து ஸ்கூலில் உட்காந்துருக்கிறப்ப பக்கத்தில் உட்காந்துருப்போம். ஸோ தரையில் உட்காந்துருக்கனால சமணம் போட்டு உட்காந்துருப்போம். இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க திடீர்னு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஸ்பேஷியஸாக இல்லைங்கிறனால நம்ம கால் மேலே அவங்க கால் சமணம் போடுறப்ப மேலே வச்சு அழுத்திருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இமீடியட்டாக அவங்க கால் வச்சுன்னா ஒரு ஜர்க் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா சரி பாவம் இடம் இல்லை, அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம விட்டுருப்போம். அப்போ கொஞ்சம் நேரம் வலிக்கும். அப்புறம் டைம் ஆக 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 எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலி கூடிகிட்டே போக ஆரம்பிக்கும். இதுதான் க்ரீப்குள்ளே பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஒரு குழந்தை தூங்க போடுறது. இப்போ குழந்தைங்களை வந்து நம்ம தோலில் போட்ட உடனே லைட்டாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் குழந்தை தூங்கட்டும்னு போட்டிருப்போம். என்ன ஆகும் அப்படின்னா, குழந்தை தூங்க அதோட வெயிட் ஃபுல்லாக நம்ம மேலே இறங்க ஆரம்பிக்கும். அப்போ அப்படியே அந்த வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதுதான் க்ரீப் ஸ்ட்ரெயின். ஸோ டைம் ஆக ஆக அந்த லோட்னால் ஆகக்கூடிய ஸ்ட்ரெயின் தான் க்ரீப் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் க்ரீப் கோஎஃபிஷியன்ட் வந்து க்ரீப் டிவைடட் பை எலாஸ்டிக் கோஎஃபிஷியன்ட். ஸோ அதனால் நம்மளுக்கு க்ரீப் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ வந்து as time goes on it keeps decreasing. அடுத்தது வந்து IS டேபிளில் டியூரபிலிட்டி கன்சிடர் பண்ணும்போது என்னென்ன கண்டிஷன்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க, இது வந்து கேட்கறதுக்கு மேபி சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், டியூரபிலிட்டியில் வந்து எவ்வளோ மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் யூஸ் பண்ணணும் அந்த இது கேட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ யூஸ் பண்ணலாம். ஸோ அகெயின் நம்மளுக்கு வந்து இதில் மேக்ஸிமம் எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அந்த இது கொடுத்துருப்பாங்க. ஸோ மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது மேக்ஸிமம் அந்த இதில் வந்து நம்ம எவ்வளோ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ யூஸ் பண்ணலாங்கிறது கொடுத்துருப்பாங்க. அடுத்தது மினிமம் கிரேட் ஆஃப் காங்க்ரீட், அந்த எக்ஸ்போஷர் கண்டிஷனுக்கு மினிமம் எந்த கிரேட் ஆஃப் காங்க்ரீட் யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. இதில் இவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே அக்ரிகேட்டோட 20 mm அக்ரிகேட் சைஸை கன்சிடர் பண்ணி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், PCC RCC இது ரெண்டுக்கும் இருக்குது. இன்னொரு டேபிளில் நாமினல் கவர் கொடுத்துருப்பாங்க. நான் மூணையும் ஒரே டேபிளாக கொடுத்துருக்கேன். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் ஸ்டடி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிவியரான எக்ஸ்போஷர் கண்டிஷனுக்கு அந்த இடத்துல நம்ம RCC காங்க்ரீட் போடுறோம் அப்படின்னா மினிமம் அது M30 கிரேடாக இருக்கணும். அதுக்கு கீழே நம்ம RCC காங்க்ரீட் போடவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சீஷோரில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ சீஷோர் அப்படின்னாலே அந்த என்விரான்மெண்ட்டை வந்து சிவியர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே கரோஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி. வேறு அந்த ஏரில் வந்து ரொம்ப மாய்ஸ்சர் இருக்கும். அதுக்கப்புறமா அங்கே மற்ற சாயில் டெபாசிஷன் இந்த மாதிரி ஜாஸ்தி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சாயிலே வந்து இட் வில் நாட் பி வெரி குட். அப்போ அதை வந்து கண்டிப்பாக சிவியர் என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க. அப்போ அந்த என்விரான்மெண்ட்டில் RCCயில் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னா ஆப்வியஸாக 30ல் தான் நம்ம வந்து M30 தான் மினிமம் கிரேடு. அண்ட் அதோட நாமினல் கவர் பார்த்திங்கன்னா அங்கே மினிமம் 45 mm கவர் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அண்ட் அனதர் திங், இதில் இருக்க எல்லா வேல்யூஸும் வந்து நம்ம மனப்பாடமாக படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து வரக்கூடிய கொஷின்ஸ் எதுனாலும் நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம்.
இதே மாதிரி பிசிசிக்கு ஒவ்வொரு இதுக்கும் என்னென்னு கொடுத்துருக்கேன், ஆர்சிசிக்கு மினிமம் என்னதுன்னு கொடுத்துருக்கேன். அடுத்து நாமினல் கவரிங் எம்எம். ஸோ இது வந்து கிரேடு, இதுக்கு எம்எம்மில் இருக்குது நாமினல் கவர். அடுத்து ஏர் என்ட்ரெயின்ட் காங்க்ரீட். ஸோ ஏர் என்ட்ரெயின்ட் காங்க்ரீட் வந்து சிவியர் எக்ஸ்போஷர் மாதிரியான ஒரு இடத்துல ஏர் என்ட்ரெயின்ட் காங்க்ரீட் ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, ஏர் என்ட்ரெயின்ட் காங்க்ரீட் M50 விட கம்மியாக நம்ம அந்த இடத்துல வந்து போடுறோம் அப்படின்னா ஏர் என்ட்ரெயின்ட் காங்க்ரீட்டை ப்ரிஃபர் பண்ணணும். அடுத்தது சூப்பர் சல்ஃபேட்டட் சிமெண்ட். ஸோ சூப்பர் சல்ஃபேட்டட் சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகாமல் அந்த இடத்துல டெம்பரேச்சர் பார்த்துக்கணும். அண்ட் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ 0.4 ஆர் அது வரைக்கும் அதுக்கு கம்மியாக அப்படி பண்ணோம் அப்படின்னா சூப்பர் சல்ஃபேட்டட் சிமெண்ட் வில் கிவ் அஸ் குட் ரிசல்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. எந்த சிமெண்ட் யூஸ் பண்ணும்போது என்ன டெம்பரேச்சர், எந்த இடத்துக்கு எந்த சிமெண்ட் யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் இனிமேல் உள்ள வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.